உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மன்னிச்சிடுங்கம்மா, நான் எவ்வளவு சொல்லியும் அந்த பாவி கேட்கலம்மா. என் குழந்தை பொழைச்சதுக்கு நீங்க தாம்மா காரணம். மனசாட்சி கேட்கல, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேம்மா. தயவு செஞ்சு போலீஸ் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கம்மா, என் வாழ்க்கையே போயிடும். ஐயோ பெரியப்பா, ஓ மை காட், இது புவனேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும். எடுக்க மாட்டாங்களே. சொல்லுமாயா. கதிர், நீ எங்க இருக்க? கோவில்ல தானே? கோயிலுக்கு போல, வேலை இருக்குன்னு வெளியே வந்துட்டேன். என்ன விஷயம்? சரி, ஒண்ணு இல்ல, விடு. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. இப்போ அது உண்மையை சொன்னீங்களே, நீங்க போய் குழந்தைய பாருங்க, போங்க. கடவுள் சாட்சியா அவளையும் பொண்ணா தத்தெடுத்துக்க போறேன். இனிமே மாயாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு யாரும் கேட்க கூடாது. இனிமே இந்த மாயா உங்க ஸ்வீகார புத்திரி. இனிமே அவ வாழ்க்கையிலையும் அவளுக்கு உங்க வாழ்க்கையிலையும் உறவும் உரிமையும் உண்டு. சீனுவுக்கும் மாயாவுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. இதுல எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ரொம்ப தேங்க்ஸ் பெரியப்பா, நீங்க இப்படி ஒரு முடிவெடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க. உன் ஆசைக்காக நான் இதை பண்ணிருக்கேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல வாழணும். உங்களுக்கு துணையா நான் இருக்கேன், இந்த குடும்பம் இருக்கும். நெருப்பா அவன் பக்கத்துல எடுத்துட்டு வர்றாரு. கண்டிப்பா பத்திக்க போகுது. அமைதியா இருங்க, நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்க. யோ லிங்கம், வாயை வச்சுக்கிட்டு சும்மாரியா? அம்மா புவனேஸ்வரி, இந்த ஆளு கூட இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லு. ஏம்மா, நீ போன் பண்ண நம்பர்ல இருந்து மிஸ் கால் வந்திருக்குமா? பாருமா. கொடுங்கண்ணா, நான் பேசி தரேன். ஐயா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நீங்க தீ மிதிக்கலாம். பெரியப்பா, ஏங்க இவன் இங்க வந்து நிக்கிறா? வரமாட்டான்னு தானே சொன்னீங்க. எனக்கும் அதான் புரியல. பெரியப்பா ஒரு நிமிஷம். நல்ல வேளை மாயா, நான் பயந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆமா,
நீ எதுக்கு கடைசி நேரத்துல அந்த 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்த? கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்ன மாயா அது? ஆமா பெரியம்மா, பெரியப்பாவை காப்பாத்ததான் அப்படி பண்ண. என்ன சொல்ற? அந்த புவனேஸ்வரி பெரியப்பாவை கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கா. என்ன மாயா சொல்ற? ஆமா பெரியம்மா, பெரியப்பா மேல கடைசியா ஒரு ஆளு தண்ணி ஊத்துனானா? ஆமா, ஒரு ஆளு. ஆனா இதுக்கு முன்னாடி அவரை பார்த்த மாதிரியே தெரியலையே, என்னாச்சு? அந்த ஆளு புவனேஸ்வரியோட ஆள் தான். அவன் பெரியப்பா மேல ஒரு கெமிக்கலை பெட்ரோல்ல கலந்து ஊத்திருக்கான். கடவுளே, என்ன மாயா சொல்ற? அப்படியா? தீ மிதிக்க போறாரா? என் தாலிய பறிக்கிற அளவுக்கு அவ வந்துட்டால. இதுக்கு மேலயும் நான் அவளை சும்மா விட மாட்டேன். நாம யாருன்னு அந்த புவனேஸ்வரிக்கு காட்டுவோம். ஏய் புவனேஸ்வரி, போனா போகுதுன்னு உன்னை இத்தனை நாளா விட்டு வச்சது தப்பா போச்சு. கடைசியில என் புருஷன் உயிரையே எடுக்க பார்த்தல நீ. ஏய், என்ன உளறிக்கிட்டு இருக்க? சீ, வாயை மூடு. நீ பண்ண கேவலமான காரியமெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு ஆளுக்கு காசை கொடுத்து பெரியப்பா மேல பெட்ரோல் ஊத்த சொல்லிருக்கல. நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மமாடி. உனக்கெல்லாம் ஈவி இறக்குங்கிறதே கிடையாதா? ஒரு பாவமும் அறியாத அந்த மனுஷன் உயிரை எடுக்க பார்த்திருக்கல. இத்தனை நாள் உன்னை விட்டு வச்சோம் பாரு, அதுதான் தப்பு. என் புருஷனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியாடி? உன்ன ஏய் ஜானகி வேண்டாம். என்ன பண்ற? விடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.